நகைச்சுவை நடிகருக்கான விருது. அடுத்தபடியாக அந்த விருதினை வழங்குவதற்காக would like to call தேனீஸ்வர் sir. Kindly join us on stage. சிறந்த நகைச்சுவை நடிகர், ரகளையான நண்பன் என இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து உருவம் வரைய அதற்கு உயிர் கொடுத்தார் பாலசரவணன். முட்டாள் மச்சானாக இங்க நான் தான் கிங்கு படத்தில் தம்பி ராமையாவுடன் இவர் அமைத்த கூட்டணி திரையரங்கில் சிரிப்பு ராஜாங்கம் நடத்தியது. அவன் உனக்கு தம்பி, நாங்க தம்பி மாதிரி என ஓர் இனத்தின் பல நூற்றாண்டு கால பரிதவிப்பை ஒற்றை வசனத்தில் அவர் கடத்த அதுவரை சிரித்து புறையேறிய மனங்களில் வலியும் குற்ற உணர்ச்சியும் எட்டி பார்த்தன. இவரை 2024ஆம் ஆண்டின் சிறந்த நகைச்சுவை நடிகராக பாராட்டி கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது பாலசரவணன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். விஜய் மனசுல என் மனசுல நல்லா அப்படின்னு கத்தன போல இருக்கு சார். பிகாஸ் திஸ் வின் இஸ் சோ பர்சனல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பாலசரவணனுக்காக. பாலசரவணனுடைய அந்த ஹியூமர் சென்ஸு, அந்த கேரக்டரைசேஷனுடைய அவர் பண்ணிக்கிற அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது எஸ்பெஷலி இப்போ லப்பர் பந்தில் வந்து இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவருடைய நடிப்பு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். அந்த அண்ணன் அடித்தா 2 தென்னை மரம் உயரத்துக்கு போகிறா 6 அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 2 தென்னை மரம்லாம் இல்லை, ஒரு 2000 தென்னை மரம் உயரத்துக்கு இருக்குது என்னுடைய மகிழ்ச்சி. அவ்வளோ ஒரு மாபெரும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சிக்கு, இந்த மேடைக்கு, இந்த விருதுக்கு முழு முதற் காரணமான எங்கள் இயக்குனர் ஐயா தமிழரசன் பச்சைமுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இங்கே நான் தான் இயக்குனர் ஆனந்த் நாராயணன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி நீங்கள் நிறைய மெனக்கெட்டீங்க, நிறைய ஃப்ரீடம் கொடுத்தீங்க. கூடவே இருந்த அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா வர்றதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணேன்னு போய் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லலை. நம்ம லவ் பண்ண யார்கிட்ட சொல்லுவோம்? ஃப்ரெண்டுகிட்ட தானே சொல்லுவோம். நான் நேராக போய் எங்கள் அப்பாட்ட தான் சொன்னேன். 2ஆவது நாளே சொன்னேன். அவர் 3ஆவது நாளே வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்டு எங்கள் அப்பா. அப்பா அம்மா 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ரெங்கநாதன், அம்மா சாந்தி. அப்புறம் என் ஒய்ஃப் வந்திருக்காங்க. இந்த கனாகணும் காலங்கள் ஆடிஷன் போகிறதுக்கு ஒரு 15 எபிசோடு பார்த்து 15 கேள்விக்கு பதில் எழுதி போடுறேன். நம்ம எங்கே, நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு இருப்போம், கிரிக்கெட் ஆடிக்கிட்டு தெரியும். அப்போ அந்த பிள்ளை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து 15 எபிசோடு எனக்காக உட்காந்து 15 கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த கார்டில் தான் நான் இங்கே நிற்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ. என் பாப்பா கையல் யாழ்னிலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அக்காவுக்கு ரொம்ப நன்றி. பாலசரண்யா பயங்கர ஃப்ரெண்டாக இன்றைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்த, இந்த மேடையை கொடுத்த, இந்த விருதை கொடுத்த, இந்த மிகச்சிறந்த விருதை கொடுத்த விகடன் குழுமத்துக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான விருதை பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் எழுந்து நின்று நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா அது முதுகெலும்பு. அந்த மாதிரி ஒரு படம் சினிமாவில் வெற்றி பெற்று நிமிர்ந்து நிற்க முக்கியமான விஷயம்னா அது கண்டிப்பாக திரைக்கதை தான். இந்த அழகான விருதை தான் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம். விருதினை வழங்குவதற்காக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸ் எல்லாம் செந்துர பூவேன்னு பாட வச்சவர், இப்போ லக்கி பாஸ்க்கு அப்புறம் ஆண்டனி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லையன்னு தேட வச்சவர், ஒரு நல்ல கேத்தர். லெட்ஸ் வெல்கம் ராம்கி சார். சிறந்த திரைக்கதை அப்படின்ற கேட்டகரியில் விருது யாருக்கு அப்படின்றது ஏவியில் பார்த்தலாம். ஏவி ப்ளீஸ். சிறந்த திரைக்கதை. தமிழ் சினிமா தொட்டிராத அக்ரணையான குப்பை தொட்டியை மையச்சரலாய் மாற்றி அதில் இருவேறு காலகட்டங்களை சிறிதும் பிசிறில்லாமல் பிணைத்து நித்திலன் நிகழ்த்தி காட்டியது அசர வைக்கும் கண்கட்டு வித்தை. பிரதான கதாபாத்திரங்களை தாண்டி போலீஸ் என்கிற பெயர் கொண்ட திருடன்,
கொடுப்பதற்கு வாஞ்சையை மட்டுமே வைத்திருக்கும் கோபால் தாத்தா, குணால் ரசிகரான கவுன்சிலர் போன்ற எண்ணற்ற சுவாரஸ்ய மனிதர்களையும் வார்த்தெடுத்து உலவ விட்டது அவர் பேனா. நித்திலன் சாமிநாதனை 2024ஆம் ஆண்டின் சிறந்த திரைக்கதையாசிரியராக தேர்வு செய்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன். மகாராஜான்ற படம் தமிழை தாண்டி பெரிய இந்தியன் லெவலில் போய் அப்புறம் சைனா இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் பெரிய சக்ஸஸை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ வர்ற யங் ஜென்ரேஷன் டைரக்டர்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் நம்பிக்கையாகவும் ஆக்கியிருக்கீங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் சக்ஸஸ். ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சார், எங்கள் அண்ணன் சேத அண்ணன், அனுராக் சார், என் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், இந்த படத்தில் அசோசியேட்டான எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த விருதை எங்கள் அண்ணன் சிங்கம்புலி அண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்காக விகடன் சார்பாக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இருக்குது, அது உங்களுக்கு இந்த மேடையில் வழங்கணும்னு ஆசைப்படுறோம். கேன் வி ஹேவ் த கிஃப்ட் ப்ளீஸ்? எதிர்பார்க்கல ஒரு மாதிரி. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா வந்து என்னை நான் மிரட்டி என் காரு சாதிச்சுக்கிட்டேன், செத்துருவேன் ஒரே பிள்ளை அப்படி மிரட்டி ஒரு வேலை வாங்கிக்கிட்டேன். இறந்துட்டார். இதெல்லாம் பார்த்துருந்தா சந்தோஷம். விஸ்காம் படிக்க கேமரா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ ஒரு சண்டை போட்டு கேமரா வாங்கினேன். இது வரைக்கும் எங்கள் அப்பா நான் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. அது ஒரு மாதிரி அவமானமாகவும் எனக்கு ஒரு உறுத்தலாக இருந்துகிட்டே இருக்கும். யூ மேட் மை டே. தேங்க்யூ. இன்னொரு ஒரு ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கண்ண முடிக்கிறீங்களா? பயப்படுறாரு அவங்க பார்த்து. ஒரே நிமிஷம், ஒன்று அங்கே பாருங்க, கார்த்தி சார் ஹாய் சொல்கிறார் பாருங்க உங்களுக்கு. அப்படியே அவங்க பாருங்க. என் பேர் கனி சசிகுமார். இந்த டயத்தில் நித்திலன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஸ்டேஜை நான் அவரோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன சிங்கப்பூர்ந்து கூப்பிட்டாங்களா? இல்லை, யாரோ நம்பர் கேட்டாங்க, சசி நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இதுதான் இந்த ட்விஸ்ட். சசி பற்றி நான் ஒன்று சொல்லணும். நாங்களாம் ஒரே ரூம்மேட்டு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சசி தான் என்னை வந்து திட்டிக்கிட்டே இருப்பான் அந்த ரூம்லேயே. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு எல்லோரும் பண்ணுவாங்க, பட் இவன் தான் கொஞ்சம் பயங்கர அக்கறையாக இருப்பான். நாளைக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் வரும்போது டிவியில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து, அப்போது வாட்ஸ்அப்லாம் கிடையாது, ஃபோட்டோ எடுத்து எனக்கு வச்சுருந்து, இது சீசன் 3 ஆரம்பிக்கிறாங்க, நீ தான் பண்ணேன்னு எங்களுக்கு 10,000 கொடுத்து விட்டான். இவன் கொடுத்த 10,000 தான் நான் இப்போ இங்கே இருக்கிறேன். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பர்மிஷனோட உங்கள் படத்தில் உங்கள் பேர் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து விஜயகாந்த், ரஜித் சார், கமல் சார், விஜய் சார் இருக்கும்போது அதுக்கே ஒரு கேட்டு இருக்கும்போது எனக்கு ராமராஜ் சார், உங்கள் சார் இன்னும் கூட உங்கள் பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கிட்ட இந்த அவார்டு வாங்கினது, உங்கள் பேர் யூஸ் பண்ணது, உங்கள் படத்தில் உங்கள் இது எல்லாம் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். படத்தில் நடிக்காமே பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. Our title sponsor Satya Agencies, co-presented by Kazakhstan, powered by Achi Masala, co-powered by Kia, associate sponsor Thangamayil Jewelry, Yasko, food partner Geetham Veg Restaurant, special partners RKG Nei, Chennai Samrita Hotel Management and Aviation College, Wales Group of Institutions, Minister White and Dixel, travel partner GT Holidays, savings partner DNC Chits Private Limited, health partner Apollo Pharmacy, nutrition partner Tamilpal, outdoor partner Next Advertising Solutions, metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, multiplex partner AGS Cinemas, radio partner Radio City 91.1 FM, audio partner Vigadan Play. சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்ன உடனே
he is the magician. அத்தனை விஷயங்களும் தன்னுடைய தோள்ல சுமந்து ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை நிஜமாக நம் முன்னாடி கொண்டு வரக்கூடிய அந்த சிறந்த நடிகருக்கான விருது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த விருதினை வழங்குவதற்காக இயக்குனர் ராம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸின் சார்பாக திரு ஜாக்சன் அவர்கள், the managing director of சத்யா ஏஜென்சிஸ். சிறந்த நடிகர். கொஞ்சலும் கட்டுப்படுதலுமே குணமாய் கொண்ட நடுத்தர வயது அப்பா. வன்முறை துறந்து வல்லிய வார்த்தைகளை மட்டும் நம்பும் வாத்தியார் என மகாராஜாவையும் விடுதலையையும் தேர்ந்தெடுக்க அவரின் இந்த வேட்கையே காரணம். என் லட்சுமி சார் என இரு கை விரித்து அடி ஆழத்திலிருந்து அவர் எழுப்பிய கேவலில் நடுங்கி போனது ஈரக்குலை. இருதரப்பிற்குமான வாத்தியாராய் மாறி இவர் கேட்ட கேள்விகள் முள் சாட்டையாய் தைத்தது பலரை. தான் நம்பும் கலைக்காக தன் உடல், பொருள், ஆவி என தான் கொண்ட அனைத்தையும் அள்ளிக் கொடுக்கும் விஜய் சேதுபதிக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த நடிகர் விருதளித்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். அழகிய விருது உங்கள் கையில். சார் வாழ்த்துக்கள் சார். அவருடைய இடத்துக்கும் ஒரு இதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கலாம். யாருக்குமே அவர் யாருன்னு தெரியல. நான் அவர் யாருன்னு எங்கே பார்த்தேன்னா ரொட்டர்டாம் 2024 விடுதலைக்காக அவர் வந்திருந்தார். 7 கிழமைக்கு நான் போயிருந்தேன். நாங்கள் 2 பேரும் அந்த ஒரு ஆடிட்டோரியத்துக்கு வெளியில் நின்றுருந்தோம். ஒருத்தர் வேகமாக வந்து பேசினார். முதல்ல நான் நினச்சேன் அவர் ஒரு தமிழ்காரராக இருப்பார்னு. அப்புறம் நான் நினச்சேன் ஒரு ஆந்திரா கர்நாடகமாக இருப்பார். அப்புறம் ஹிந்தியில் பேசினார். ஓகே, பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி. பார்த்தா பாகிஸ்தான்லேருந்து வந்திருந்தார். அதுதான் அவர் அடைந்திருக்கக்கூடிய உயரம். அதாவது ஒரு நம்மலாம் இன்டர்நேஷ்னல் ஆக்டர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. தமிழகத்திலிருந்து, தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிப்புக்காக அப்படின்னா அந்த மாதிரி தான். உங்களை முத பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் ரொம்ப நன்றி. விகடன் இந்த வீட்டில் சில பொருட்கள், சில ஞாபகங்கள், அப்பாவின் சட்டை, அம்மாவின் சமையல் வாசனை, அந்த மாதிரி விகடனின் புஸ்தக வாசனை ரொம்ப நெருக்கும் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் நான் வாய்ப்பு தேடும்போது எதையாவது ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அப்படி ட்ரை பண்ணல முக்கியமானது விகடனில் சிறுகதையை படிச்சுட்டு போயிட்டு அந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன், என் மூஞ்சில் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியும் எனக்கு விகடன் ரொம்ப இருக்கும். அப்போ என் தங்கச்சி கேட்டா, என்னடா உன்னை பற்றி ஒன்றுமே எழுதலடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விகடனில் எனக்கு விருது கொடுத்தபோது ஒரு திருப்தி இருந்தது. அது வரைக்கும் எனக்கு கோவம் இருந்தது. நம்ம யாரோடையாவது நிஜமாகவே மனசார அடிக்கடி கோச்சிக்கிறோன்னா அவங்கள நம்ம ரொம்ப பிடிக்குன்னு அர்த்தம், அவங்களோட உறவில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நான் பல முறை விகடனோட கோச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஸோ அதனால் விகடனோட நானும் உறவில் இருக்கேன். ஸோ இந்த விருதை கொடுத்த விகடனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படங்களில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நித்தலருக்கும் சரி, வெற்றிமாறன் சாருக்கும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்நாள் முழுவதும் வாத்தியார் போன்ற ஒரு கதாபாத்திரம் பெரிய வரமாக நினைக்கிறேன். ஸோ இந்த விருது திரும்பியும் வாத்தியாரையும் எனக்கு மகாராஜும் ஞாபகப்படுத்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார். மீண்டும் பெரிய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ராம் சார் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. திறமைக்கு அங்கீகாரம் வேணும், ஆனால் அந்த முதல் அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இப்போ சில ரொம்ப ஸ்பெஷலான நபர்களுக்கு ஒரு அழகான அங்கீகாரம், அது யாருக்கு அப்படின்றத இந்த ஏவியில் பார்க்கலாம். 2024 தமிழ் சினிமா புதிய கதைக்களங்களாலும் திரைமொழியாலும் முன்னோக்கி நகர்ந்தது. அறிமுக இயக்குனர்கள் பலரும் அசாத்திய படைப்பாற்றலால் தங்களின் சினிமா வருகையை முரசறைந்தனர். அழுத்தமான கதை சொல்லல், தெளிவான அரசியல் பார்வை என தங்களின் வியூ ஃபைண்டர் வழியே இந்த புதியவர்கள் வென்றெடுத்திருப்பது அடுத்த தலைமுறைக்கான கலை நம்பிக்கை. நாடு, இனம், மதம், சாதி கடந்து பிழைப்பிற்காக பொருளாதார அகதிகளாக புலம்பெயரும் எளிய மக்களின் குரலை, சமகாலத்திற்கான அரசியலை பராரியில் பதிவு செய்த எழில் பெரிய வேடி. தவறே செய்யாத ஒரு அப்பா சிஸ்டத்தால் சிக்குண்டு சிறைச்சாலைக்குள் அனுபவிக்கும் துயரத்தை
வதைக்கும் அதிகாரத்தின் கோர முகத்தை சொர்க்கவாசல் மூலம் வெளிச்சம் போட்டு காட்டிய சித்தார்த் விஸ்வநாத். மொழியினால் நிகழ்த்தப்படும் ஆதிக்கம், பெண்ணை அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் ஆணாதிக்கம் என சமூகத்தில் களையெடுக்க வேண்டியவை குறித்த உரையாடலை ரகுதாத்தாவின் வழியே பேசிய சுமன் குமார். தொலைந்து போன தன் அம்மாவை தேடுகிற இரு சகோதரர்களின் வழியே அன்பின் தீர்க்கத்தை நாம் அனைவரும் அக்கறையோடு அரவணைக்க வேண்டிய ஜே பேபிகளின் கதையை சொன்ன சுரேஷ் மாரி. கிராமத்து புழுதியில் விளையாடும் கிரிக்கெட் வழியே சமூக அரசியலை பேசி துடை தெரிய வேண்டிய அழுக்குகளை கிளீன் போல்டாக்கி வெற்றி தோல்வி குறித்து நியாயமான கருத்தியலை லப்பர் பந்தில் பேசிய தமிழரசன் பச்சை முத்து. கூத்து என்கிற ஆதிக்கலையின் வழியே கவனமான அரசியலையும் மனித மனங்களில் நிறைந்து கிடக்கிற அகங்காரத்தையும் ஜமாவில் சபையேற்றி சன்னதமாடிய பாரி இளவழகன். காதல் என்ற உன்னத உணர்வில் அப்புறப்படுத்த வேண்டியது டாக்ஸிக் மனநிலையை கொஞ்சம் பிசகினாலும் பிழையாகிவிடும் கதையோட்டத்தில் காதல் குறித்தான நிதர்சன பார்வையை லபரில் முன்வைத்த பிரபுராம் வியாஸ். சடுதியில் நம் வாழ்வின் திசை மாற்றுகிற புதிய திருப்பங்களை கொடுக்கிற வழிபோக்கர்கள் போற்றுதலுக்குரியவர்கள். அப்படியான கதை மாந்தரின் வழியே போகுமிடம் வெகு தூரமில்லை படத்தில் மனிதம் பேசிய மைக்கேல் கே ராஜா. போட்டியின் வெற்றிக்காக மனித மனங்கள் நிகழ்த்தும் ரத்த வேட்டையை புறாப்பந்தயம் என்கிற பெரிதும் கவனிக்கப்படாத கதைக்களத்தின் வழியே பைரி பாகம் 1 படத்தில் சொன்ன ஜான் கிளாடி. இருள் ஏற்படுத்தும் காலக்குழப்பங்கள், அதில் பயமும் குழப்பமுமாக சிக்கித் தவிக்கும் 2 கதாபாத்திரங்களின் ஓட்டத்தை திரைக்கதையாலும் காட்சிப்படுத்தலாலும் நமக்கு கடத்தி பிளாக் எனும் சுவாரஸ்யமான சயின்ஸ் பிக்ஷன் தந்த KG பாலசுப்ரமணி. தேசமே ஒன்று திரண்டு கொண்டாடுகிற விளையாட்டில் புதைந்து கிடக்கிற சாதிய வன்மத்தை, அது புறந்தள்ளுகிற திறமையை ப்ளூ ஸ்டார் வழியே வெளிப்படுத்தி மனித மனம் செய்ய வேண்டிய சுய பரிசோதனையை சுட்டிக்காட்டிய எஸ் ஜெயக்குமார். இவர்கள் அனைவரும் தங்களின் படைப்புகள் வழியே தமிழ் சினிமாவின் திசை வழிப்போக்கில் புது வெளிச்சத்தை பாய்ச்சியிருக்கிறார்கள். இந்த ஒப்பற்ற படைப்பாளிகளை ஆதரித்து பெருமிதப்படுகிறது ஆனந்த விகடன். இந்த அற்புதமான இயக்குநர்களுக்கு இந்த அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். பராரி திரைப்படத்தின் இயக்குனர் திரு எழில் பெரியவேடி அவர்களுக்கு விகடன் வழங்கும் ஒரு மொமெண்டோ. அடுத்தபடியாக சொர்க்கவாசலின் இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் அவர்களுக்கு, ஜே பேபி படத்திற்காக சுரேஷ் மாரி அவர்களுக்கு, லப்பர் பந்து திரைப்படத்துக்காக தமிழரசன் பச்சமுத்து அவர்களுக்கு, ஜமா திரைப்படத்திற்காக பாரி இளவழகன் அவர்களுக்கு, லவர் திரைப்படத்துக்காக பிரபுராம் வியாஸ் அவர்களுக்கு, போகுமிடம் வெகு தூரமில்லை திரைப்படத்துக்காக மைக்கேல் அவர்களுக்கு, பைரி திரைப்படத்திற்காக ஜான் கிளாரி அவர்களுக்கு, ஒரு பெரிய கைத்தட்டல் எவ்ரிஒன் டுகெதர் இந்த அற்புதமான அறிமுக இயக்குநர்களுக்கு. ஆனந்த விகடனுக்கு தான் பெரிய பாராட்டுகள் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்ததுக்கு. ஒரு வருஷத்தில் இத்தனை அறிமுக இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கிறதும், அவங்க எல்லாத்துடைய படமும் ஒவ்வொரு ஜேர்னலில் இருக்குங்கிறது தான் அதில் பெரிய விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட யங் டைரக்டர்ஸை நீங்கள் மேடைக்கு கூப்பிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுறது இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 10 வருடத்து தமிழ் சினிமாவை தீர்மானிக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருக்காங்க. தமிழ் சினிமா போன வருஷம் எவ்வளோ செழுமையாக இருந்திருக்குங்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் உள்ளே வந்தது தான் உதாரணம். அப்புறம் நமக்கான வாழ்க்கையும் நம்மளுடைய அரசியலையும்
நம்ம திரைப்படங்கள் எப்பவுமே பேசிட்டே இருக்கோம். உங்களுடைய வரவு வந்து அது ரொம்ப அழகாக சொல்லுது. உங்கள் எல்லாரோடையும் இந்த மேடையில் இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். நாளைக்கு நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க. மேடையில் இருக்கிற அனைத்து இயக்குநர்களும் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது விகடன் இந்த மாதிரி ஒரு இதை கொடுக்கறது. எங்கள் அப்பா வந்து நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு தான். நான் ஒரு பாஸ் மார்க் ஆனாலே ரொம்ப சந்தோஷப்படுவார். 35 வாங்கிட்டாலே ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் எங்கள் அப்பா வந்து முதல்ல மார்க் வாங்கினது திட்டினதுக்கு வந்து விகடன் தான். ஏன்பா இன்னும் 2 சீன் நல்ல சீன் எழுதியிருந்தா 2 மார்க் சேர்த்து போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார் தான் இவங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் வந்து என்னடா எக்ஸாம் எழுதியிருக்கா, இப்படி இதை சரியாக எழுதியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. கடைசியாக கூப்பிட்டு இந்தா சாக்லேட் இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாக்லேட் தான் இது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன பேசணும்னு தெரில. இங்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ஸாக விகடன் வந்து அங்கீகரித்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி மக்களுக்கு பிடிச்சான படமும் நம்மளோட சமூக அரசியலும் பேசுகிற மாதிரி படமும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணின்றது தான் என்னோட நோக்கமாகவும் இருக்குது. நீங்கள் இருக்கிறவங்க எல்லாரோட நோக்கமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். விகடனுக்கு 3வது நன்றி. 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸு கிராஜுவேஷனுக்கு வந்திருக்கோம். சேதனை படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் டப்பிங் போனேன். அப்போ வந்து ஒன் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாட்ச் போட்டு விட்டார். ஆனால் ரொம்ப நன்றிண்ணே. ராம் சாருக்கு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கீங்க. பட் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் அதுதான். நான் எப்போல்லாம் பறக்க ஆசைப்படுறேனோ அப்போல்லாம் உங்களை நினச்சிப்பேன், அப்படியே கீழே இருந்துருவேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பெரிய மேடையில் வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விகடனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய தயாரிப்பாளர் சிவா கல்லாரி சார், அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அவருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். விகடனுக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா விகடனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பந்தம். என்னுடைய குருநாதர், இந்த நூற்றாண்டினுடைய சிறந்த இயக்குனர் ராஜமுருகன் சார் வந்து விகடனில் தான் வந்து ஒர்க் பண்ணார். அங்கே தான் அவர் வந்து வட்டியை முதலணும்னு வந்து எழுதினார். அவர் இல்லைன்னா இந்த மேடையில் நான் வந்து நின்று இருக்க மாட்டேன். அதேமாரி வந்து இந்த பராரின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 50 கோடி 100 கோடி வச்சு வந்து படம் பண்ணலாம். ஆனால் 80 லட்ச ரூபாயில் ஒரு படம் பண்ணது வந்து தான் இந்த பராரி. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய 8 வருட நண்பர் ஷான் ரோல்டன் தான். எதுவுமே இல்லாமல் ஒரு கதை சொல்லிவிட்டு நிராயுதபாதியாக நிற்கும்போது நான் உனக்கு வந்து பாட்டு தரேன், இந்த பாட்டை வச்சு நீ போய் எல்லாருக்கிட்டையும் வந்து அப்ரோச் பண்ணுன்னு சொன்னார். அவர் இல்லைன்னா இந்த பராரி நிச்சயமாக நடந்திருக்காது. அதுக்கு நான் எப்போதுமே கடமைப்பட்டுக்கிறேன். ஷான், விகடன் மேடையில் இன்றைக்கி என்னோட முதல் படத்துக்காக இங்கே இந்த அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக கருதுகிறேன். அண்டு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து லைக் ஐ ஃபீல் ப்ரெஸ்டீஜியஸ் டு ஷேர் ஸ்டேஜ் வித் ஆல் மை ஃபெலோ டைரக்டர்ஸு. அதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைக்கி லவ்வருக்கு வந்து 3 விருதுகளும் கொடுத்துருக்கீங்க விகடன். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. விகடனுக்கு மிகப்பெரிய நன்றி, எங்கள் அங்கீகரித்து இங்கே கூப்பிட்டு மேலே நிறுத்தினதுக்கு. விகடனில் வந்து முக்கியமாக வாரம் வரும் அந்த புத்தகத்தில் வந்து அந்த வாரம் ஜெயிச்ச இயக்குநர்களை பற்றியான ஒரு பேட்டி வரும். அது எப்போவுமே நான் வந்து இத்தனை வருஷமாக அதை நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் என்னோடய பேட்டி வந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெமெண்டோ கொடுத்ததுக்கு விகடனுக்கு ஒன்ஸ் அகேன் திரும்பி என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. படம் பைரி படத்துக்காக இந்த எல்லா புதுமுக இயக்குநர்களாக நம்மளை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விகடன் குழுமத்திற்கு. இந்த படம் வந்து ஒரு 100 வருஷமான நாகர்கோவிலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவிலில் அருகுலைங்கிற என்னோடய சொந்த ஊரில் ஒரு 100 வருஷமாக நடந்துகிட்ருக்கு அந்த ஒரு புறா பந்தயமும், அதனோட அங்கே அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற வில்லு பாடல்கள் மூலமாகவும் அந்த வாழ்வியலை படமாக எடுத்திருந்தேன். அந்த படத்தை கொண்டு சேர்த்த விகடனுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த ஒரு அழகான அங்கீகாரம். அடுத்த வருடம் பல விருதுகளோடு உங்களை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறோம். உங்களோட படைப்புகளும் காத்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.